சென்னையில் உயர்கல்வித்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டடங்களை திறந்து வைத்து மாணவிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடுகிறார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். சென்னை ராணி மேரி கல்லூரி உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய கல்லூரி கட்டுமானங்களை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். காணொலி காட்சி வாயிலாக ராணி மேரி கல்லூரியில் இருந்தவாறு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டடங்களை திறந்து வைத்த பிறகு ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகளிடம் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் உரையாற்றி வருகின்றார். புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் தொடர்பாக மாணவிகளிடம் கலந்துரையாடிய தமிழக முதலமைச்சர் அந்த திட்டங்கள் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பலன்களை மாணவிகள் சொல்ல கேட்டார். அது மட்டுமல்லாமல் பஸ் பாஸ் உள்ளிட்ட அந்த பயணச்சீட்டுகளை பெறுவதற்கான நடைமுறைகளில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் மாணவிகள் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் தற்போது முன்வைத்தார்கள். பஸ் பாஸ் பெறுவதற்கு ஆன்லைன் முறையை மட்டுமே மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது, அதில் சில மாற்றங்களை செய்து கொடுத்தால் இன்னும் பலன் அளிக்கும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை மாணவிகள் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகை எந்த அளவு அவர்களுடைய உயர்கல்விக்கும் தனிப்பட்ட முறையிலாக தொடர்ந்து கல்வியை மேற்கொள்வதற்கும் பயன்படுகின்றது என்பது தொடர்பாகவும் மாணவிகள் முதலமைச்சருக்கு கூறி அதற்காக நன்றி தெரிவித்தார்கள். மேலும் முதலமைச்சர் மாணவிகளிடமிருந்து வரப்பெற்ற பல்வேறு கோரிக்கைகளையும் கேட்டறிந்திருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக இதே கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட உள்ள புதிய கட்டுமானங்களுக்கும் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.